இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது மனுஷரால் வரும் பாடுகள். மனிதர் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, காரணமில்லாமல் நமக்கு பகைவராக மாறிவிடும் பொழுது, நம் மீது பொறாமை கொண்டு அவதூறான காரியங்களை நமக்கு விரோதமாக செய்யும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம், பலனற்று போகிறோம், மிகுந்த துன்பத்தையும் துக்கத்தையும் நாம் சகிக்கிறோம். மனிதரால் நமக்கு பாடுகள் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். மனிதரால் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பொழுது அவர் என்ன செய்தார் என்று இங்கே சொல்லி இருக்கிறது. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். வையப்படும் போது பதில் வையாமல், ஒருவர் உங்களை திட்டிக் கொண்டே கோபத்தோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், பதிலுக்கு பதிலாக நீங்கள் வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பது, பதில் செய்யாமல் இருப்பது. அதே போல ரொம்ப பாடுபடுத்தும் பொழுது நாம் செய்கிற ஒரு காரியம், என்னை செய்கிறதற்கு பலனை நீ அனுபவிப்பாய், சபிப்போம். சில வேளைகளிலே என்னை நீ படுத்தின எல்லா பாட்டிற்கும் கஷ்டத்திற்கும் கர்த்தர் உன்னை தண்டிப்பார், உனக்கு கஷ்டம் வரும் என்று சபிப்போம். அதுவும் நாம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நீ என்னை கஷ்டப்படுத்தினால் நீ நன்றாக இருக்க மாட்டா என்று சொல்லுவோமே, அதுதான் நாம் அவர்களை பயமுறுத்துவது. அப்படி செய்யாமலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மனிதரால் வருகிற பாடுகளும் நம்முடைய வாழ்க்கை அநேக தடவைகளிலே நரகமாக்கி விடுகிறது. நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் நமக்கு விரோதமாய் இருக்கும் பொழுது வாழ்வே நமக்கு கசந்து போகிறது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் காரணமில்லாமல் விரோதிகளாய் நமக்கு மாறும் பொழுது நாம் கஷ்டப்படுகிறோம். சரீர ரீதியாக கூட நமக்கு பாடுகள் வருகிறது. அந்த பாடுகளினூடாக நாம் போகும் பொழுது அந்த நாட்கள் நமக்கு கடினமாக மாறுகிறது. அந்த உலக வாழ்க்கையை கஷ்டமாக நினைக்கிறோம். அதே வேளையிலே மனிதர்கள் நமக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது, மனிதருடைய தயவு நமக்கு கிடைக்கும் பொழுது வாழ்க்கை நமக்கு லகுவாக இருக்கிறது. மனிதரோடு ஒரு நல்ல உறவு, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு, நம்முடைய வீட்டிலே, நாம் வேலை செய்கிற இடங்களிலே, நாம் அனுதினம் பார்க்கிற மனிதர்களோடு நமக்கு ஒரு நல்ல உறவு இருந்தால் வாழ்க்கை நமக்கு லகுவாகவும் இன்பமாகவும் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்திலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். மனுஷ தயவு நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு அவசியம். ஆனால் எப்போதும் மனிதருடைய தயவும் மனிதருடைய அன்பும் மனிதருடைய ஆதரவும் நமக்கு கிடைப்பதில்லை. காரணமில்லாமல் நமக்கு சத்ரு ஆகிறவர்கள் உண்டு, காரணமில்லாமல் நம்மை பயக்கிறவர்கள் உண்டு. நேற்று வரைக்கும் நம்மோடு நன்றாக பேசியிருப்பார்கள், நம்முடைய காரியங்களெல்லாம் நாம் அவர்களுக்கு சொல்லி இருப்போம், நமக்கு முடிந்த நன்மைகளை அவர்களுக்கு செய்திருப்போம். காலையிலே போய் பார்த்தால் அவர்கள் முகம் வேறுபட்டு இருக்கும். ஏன் இப்படி கசந்து கொள்ளுகிறார்கள், ஏன் இப்படி மாறிவிட்டார்கள் என்று யோசித்து பார்த்தால் நமக்கு காரணம் தெரிவதில்லை. இது மனித இயல்பு. இப்படி அடிக்கடி உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நேரிடலாம். மனிதனுடைய அன்பை எதிர்பார்க்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் அநேக தடவைகளிலே உங்களுடைய உறவினர்கள், உங்களோடு பழகிற மனுஷர்களுடைய குணாதிசயங்கள் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கும். அந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவரிடத்துல உங்கள் காரியங்களை ஒப்புவிக்க வேண்டும். நாம் அதைத்தான் செய்ய தவறுகிறோம். மற்ற எல்லாத்தையும் நாம் செய்வோம், ஆண்டுடைய கரத்திலே அந்த காரியத்தை
ஒப்புவிக்க மாட்டோம். நீங்கள் இன்றைக்கு அதை முயற்சி செய்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே போய் முழங்கால் போட்டு எல்லா காரியத்தையும் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், அவர்கள் இந்த பதிலை எனக்கு தந்திருக்கிறார்கள், என்னால் இது தாங்கக்கூடாததா இருக்கிறது, நீர் இதை ஏற்றுக்கொள்ளும், எனக்கு இதை தாங்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே அதை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான பதிலை வைத்திருப்பார். தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. மகன் அப்சலோமுக்கு பயந்து அவர் இப்பொழுது ஓடி போகிறார், நாட்டை விட்டு ஓடி போகிறார். அப்பொழுது பார்த்து ஒரு மனிதன், பென்யமீன் ஊரானாகிய சீமே என்கிற ஒரு மனுஷன் தாவீதை பரியாசம் பண்ணுகிறார். தொலைந்து போ பேலியாளின் மகனே, இரத்த பிரியனே, தொலைந்து போ, என் எஜமானுடைய இரத்த பழியை ஆண்டவரிடத்திலே கேட்கிறார் என்று தூஷித்து கல்லை எறிந்து கொண்டே நடந்து போகிறார். தாவீதின் படைத்தலைவன் அபிசாய் பக்கத்திலே இருந்து கேட்கிறார், ஒரே வெட்டாக நான் வெட்டி போடுகிறேன், இந்த செத்த நாய் ஏன் ராஜாவை பரியாசம் பண்ணுகிறது என்று சொல்லி. அப்பொழுது தாவீது சொன்னார், இல்லை இல்லை, கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்னை பரியாசம் பண்ணும்படி, அவனை அப்படியே விட்டு விடுங்கள், ஒருவேளை அந்த தூஷணத்தை பார்த்து கர்த்தர் என் மேல் இறங்குவார், அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு பதில் செய்வது ஒரு எளிதான காரியம். ஒரே நிமிடத்திலே அவனை அதட்டி இருக்கலாம், ஒரே நிமிடத்திலே அவனை 1 2 என்று பார்த்திருக்கலாம். ஆனால் தாவீது அப்படி செய்யாமல் தீர்ப்பு செய்கிற, நியாயமாய் தீர்ப்பு செய்கிற கர்த்தருக்கு அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்தார். நாம் வேதத்திலே பிறகு பார்க்கிறோம். மறுபடியும் தாவீது ராஜாவாக வருகிறார். ஆற்றை கடந்து வரும்பொழுது இதே சீமை போய் தரை மட்டும் குனிந்து தாவீது ராஜாவின் காலிலே விழுகிறார், தயவை கேட்கிறார். தாவீது அவருக்கு இறங்குகிறார். இதுதான் மனுஷர் நம்மை நிந்திக்கும் பொழுது, மனிதர் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம். நியாயமாய் தீர்ப்பு செய்கிற கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை பார்த்து கொள்வார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், நம்மை உயர்த்துவார். தூஷிக்கிறவர்களுக்கு மேலாக நம்மை ஒவ்வொரு நாளும் குற்றப்படுத்தி வேதனைப்படுத்துகிற ஜனங்களுக்கு மேலாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தேவ கிருபை செய்தியை கண்ணீரோடு கேட்கிறவங்க ஒவ்வொருவர் மேலே இறங்குகிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். நீங்கள் பட்ட பாடுகள், அவர்களுக்காக செய்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள். சர்வ வல்ல பிள்ளைகள், நல்ல தகப்பனே, கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய காரியங்களை நீர் ஏற்றுக்கொள்ள போதுமானவர். உடைய பிள்ளைகளை அந்த மனித போராட்டங்களிலிருந்து, அந்த மனிதர்களுடைய எல்லா பகை எரிச்சலில் இருந்தோம் நீர் விடுதலை ஆக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடும். இரவிலே நன்றாக தூங்கட்டும். அந்த கவலைகள் எல்லாம் நீர் எடுத்து போனாப்பா. தெய்வ சமாதானம் ஒவ்வொருத்தரை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த பொல்லாத உறவுகளில் இருந்து உடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும். இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு மேலாக உயர்த்தும். ஆண்டவரே, இவர்கள் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கை எனக்கு கசந்து போகிறது என்று சொல்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். வாழ்க்கை இன்பமாய் மாறட்டும். நல்ல நண்பர்களை கொண்டும், நீர் நல்ல நண்பராயிரும். நல்ல ஆலோசனை கொடுங்க தாவே. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். சகல மகிமை உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசு நாமத்துல கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.